யூகேல வீடு வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டெபாசிட் அமௌண்ட் வேணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த யூகேல வீடு வாங்கலாமா பார்ட் 3 சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் யூகேல இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மார்ட்கேஜ் அட்வைசர் கிட்ட விசாரித்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 5% உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் வேணுன்றது தான் வந்து நான் கேள்விப்பட்டது. பட் சில பேர் சொல்கிறாங்க எந்த ஒரு டெபாசிட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸால் வீடு வாங்க முடியும்னு. பட் எனக்கு அதை பற்றி ஷுவராக தெரியல. இப்போது 5% டெபாசிட்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடு வந்து ஒரு 2 lakhs பவுண்ட்ஸ் தான். அதில் 5%ன்றது வந்து ஒரு 10,000 பவுண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் டெபாசிட்டாக கொடுக்கணும். அதை தவிர ரிமைனிங் 1,90,000 பவுண்ட்ஸ்க்கு உங்களோட சேலரி ஸ்லிப்பை மார்ட்கேஜ் அட்வைசர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் லோனுக்கு எலிஜிபிலிட்டியாக இல்லையான்றதை செக் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டெபாசிட் போடலாம் அப்படின்றது முடிவாகும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ லோன் வந்து பேங்க் 1,90,000 பவுண்ட்ஸ் தரத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய மார்ட்கேஜை பற்றி பார்ப்போம். அதுக்கு மறக்காமல் நீங்கள் ஸ்காட்லாண்ட் தொழிலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும்